ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Shabustastekitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஜூஸியான ஹாட் அண்ட் ஸ்பைசியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்க விடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாதி முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சா எல்லாமே கோட் ஆகாது சிக்கனில், அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் பீசஸ் எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி வேகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்ச பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாப் பண்ணி வச்ச இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சாப் பண்ணிவிட்டு. இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 வாட்டி சாட்டே பண்ணி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தேவைன்னா மிளகுத்தூள் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 செகண்டில் அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாஸோட சிக்கன் பீசஸ் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்த்திங்களா, பார்க்கும்போதே நல்லா ஸ்பைஸியாக ஜூஸியாக சாப்பிடணும் போல் இருக்குங்க. நம்ம அந்த வெங்காயம் குடமிளகாலாம் சேர்க்கும் போது ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. அதை சேர்த்துட்டு உடனே சாஸ் மிக்ஸ் பண்ணிடணும். அப்படி வேக வச்சிட்டோன்னா அதோட ஒரிஜினல் கலர் சேஞ்ச் ஆகிருங்க. அந்த ஒரிஜினல் கலரோடு தான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.